வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது உள்ளே வரவங்க அவங்க எந்த வேலைக்கு வந்தாங்களோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு நல்லதுன்றதை மறந்து உணர்ச்சிப்பட்டு ஆல்ரெடி கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன தவறுகளை செஞ்சாங்களோ அந்த தவறுகளை செஞ்சு கேவலமாக மாட்டிக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ விஷ்ணு மாட்டியிருக்காப்புல. ஏற்கனவே வெளியில் முத்துக்குமரனுக்கு எவ்வளோ சப்போர்ட் போயிட்டுருக்குன்ற விஷயங்கள் தெரியும். இப்போ அதிகப்படியாக சப்போர்ட் போயிட்டுருக்க காரணத்தினால அந்த பர்சனை யாராவது கலாய்ச்சாங்கன்னா இரிட்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் பொங்குறாரோ இல்லையோ அவங்களோட ரசிகர்கள் கண்டிப்பாக பொங்குவாங்க. அது நடந்துகிட்ருக்கு, பெரும்பாலும் இந்த சீசன் 8 நடந்துகிட்ருக்கு. அப்படின்னு இருக்கும்போது விஷ்ணு உள்ளே அவர் எதுக்காக வந்தாருன்னா சௌந்தர்யாவை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அவர் கொஞ்சம் உணர்ச்சிப்படுவார், உங்களுக்கே தெரியும். அப்படியே கொஞ்சம் இஷ்டத்துக்கு டடன்னு பேசுவார். அதே மாதிரி போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய சன் வந்திருந்தார். அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக மரியாதை இல்லாமல் பேசியிருப்பார். நிறைய சர்ச்சையில் மாட்டினார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ அடி வாங்கினார். கொஞ்சம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அவர் சூப்பராக வந்திருக்கலாம். பட் அதை எடுத்துகிட்டு போகலை. இப்போ என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி வாய் ஊதார விட்றாரு. அதுவும் யாருக்கு எதிரானா முத்துக்குமரனுக்கு எதிராக விட்றாரு. இவர் வந்த உடனே நிறைய இடங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏஆர்எம் பற்றி நம்ம ராணுவ சொன்ன விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சூப்பராக பண்ணுறாங்கன்னாரு. ஜாக்லின் செம்மையாக பண்ணுறாங்களாம். கடைசியில் முத்துக்குமரன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் ஸ்வீட் கொடுக்குறாரு. உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன்னு மச்சி மாப்பிள்ளான்னாரு. மாப்பிள்ளை வாயை வச்சே இந்த வீட்டில் பொழைச்சிட்ருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலாச்சி விட்டார். அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற முக்கியமாக சிரித்த நபர்கள் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின். கூடயே இருந்து அதை குளிப்பறிக்கிற வேலையை நல்லா பார்க்குறது ஜாக்லின்னு. அதுக்கப்புறம் மஞ்சரி, இன்னும் ஒரு சில பேர்லாம் அப்படி சிரிக்கிறாங்க. ஒருத்தரை வெறும் வாயை மட்டுமே வச்சு பொழைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக தான் மஞ்சரி கிட்ட சொல்லி புலம்பி தள்ளிருப்பார் நம்ம முத்து. ஆனால் எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. அதேமாதிரி சார் என்ன சொல்கிறாருன்னா, வாயை மட்டுமே வச்சு இந்த வீட்டில் பொழைச்சிக்கிறேன்னு. சார் என்ன சாதிச்சாருன்னு சீசன் 7 போராட்டி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஆள் நல்லா கட்டுமஸ்தாக இருப்பாப்புல. ஆனால் இது வரைக்கும் எத்தனை டாஸ்க்கை வின் பண்ணார் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. டிக்கெட் டு ஃபினாலை மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு வின் பண்ணார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சாருக்கு அப்பயே சங்கு ஊதி இருப்பாங்க. இவர் இங்கே தேவையில்லாமல் பேசி முத்துக்குமரனோட ரசிகர்களை சொரிஞ்சு விட்டு இப்போ எல்லாம் கீழே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இது தேவையான்ற. அதே மாதிரி கூட கலாய்க்கிறார். அதோடு நிறுத்தாமல் இவருக்கு எப்படி தோணுதா, இவர் பேசும்போதெல்லாம் அவருக்கு சிரிப்பு வருதான். அதே மாதிரி ஒருத்தங்க பேசியிருக்கும்போது இவர் பேசவே விடுறது இல்லையா. ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் பேசுகிறாராம். அதுக்கப்புறம் பேச அந்த பாயிண்ட்டை போயிடுறாராம். இவர் அப்படியே வந்துடுறாராம். இவர் இதை பார்த்தாராம். எப்பா என்ன ஒரு கற்பனை கதை. நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா வந்தவொடனே சௌந்தர்யா சூப்பராக விளையாட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இவரும் ஒன் ஆஃப் த பிஆராக சௌந்தர்யாவுக்கு செயல்பட்டு இருக்காருன்னு இவர் மேலே ஒரு பெரிய கேஸ் ஓடிட்டுருக்கு. அதனால தான் தனியாக சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதுவும் முத்துக்குமரன் அந்த பிரச்சனையை எழுப்புனதுனால தான் அவருக்கு டவுட்டே பயந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். ஏன்னா சௌந்தர்யா மேலே ஒரு டவுட் வச்சுருப்பார் நம்ம முத்துக்குமரன். அது எப்படி வீக்லி டாஸ்கில் யோகானாலும் நீ தான் ஃபேன் அந்த போலில் சொல்கிறதில்ல, அந்த சமைக்கணுன்னாலும் நீ தான் வருது, அதுக்கப்புறம் இந்த செய்திகள் வாசிக்கணும்னா நீ தான் வருது. அதே மாதிரி உள்ளே நீ எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் மக்களோட சப்போர்ட் மட்டும் அதிகப்படியாக வருது எப்படி அப்படி கேட்கும்போது திரு முடிச்சிருப்பாங்க இவங்களும் ராணுவம். ஸோ அந்த விஷயத்தை சொன்னார். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இங்கே விஷ்ணு முத்துக்குமரனை பற்றி இந்த மாதிரி பேசின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதை வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே பார்த்துருக்காங்க. வெறும் வாய் மட்டும் தான் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் எவ்வளோ டாஸ்க் வின் பண்ணியிருக்கேன், அப்புறமா திரும்ப இந்த மாதிரி பேசினா எப்படி இருக்குன்றதை சொன்னார். இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.